பிருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. ரீங்காரமேவ தவநாம ததேவ ரூபம் त्वन्नाम दुर्लभमिह त्रिपुरे गृणन्ति त्वत्तेजसा परिणतं वियतातिभूतं सौख्यं तनोति सरसीरुह संभवाते. ஸ்ரீ சக்கரத்துல இருக்கிற முதலாவது ஆவரணத்துல மூணாவது ரேகையில இருக்கிற இந்த முத்ரா சக்திகளை நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நியாசம் பண்ணும்போது முத்திரைகள் காட்டுவோம். அதனால இந்த முத்திரைகளும் அம்பாளுடைய பூஜையில இதுக்கும் ஒரு பங்கு இருக்கிறதுனால இந்த முத்ரா சக்திகளை நம்ம முதலாவது திரைலோக்கிய மோகன சக்கரத்துல மூணாவது ரேகையில நம்ம ஏற்கனவே இவ பேரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த முத்திரைகள் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இதை நீங்க பூஜை பண்ணும் பொழுது உங்க குரு எப்படி இந்த முத்திரைகளை காட்டணும்னு சொல்லி தருவார். முதலாவது முத்திரை சர்வ சம்சோபன முத்ரா சக்தி, சர்வ சம்சோபினி முத்ரா சக்தி. இரண்டாவது சக்தி சர்வ வித்ராவினி முத்ரா சக்தி. மூணாவது சர்வ ஆகர்ஷினி முத்ரா சக்தி. நாலாவது சர்வ வசங்கரி முத்ரா சக்தி. ஐந்தாவது சக்தி சர்வோன்மாதினி முத்ரா சக்தி. அடுத்தது சர்வ மகாங்குஷ முத்ரா சக்தி. ஏழாவது சர்வ கேசரி முத்ரா சக்தி. எட்டாவது சர்வ பீஜ முத்ரா சக்தி. ஒன்பதாவது சர்வ யோனி முத்ரா சக்தி. பத்தாவது சர்வ திரிகண்டா முத்ரா சக்தி. முதலாவது ஆவரணத்துல மூன்றாவது ரேகையில இந்த முத்ரா சக்திகளை நம்ம பூஜிக்கணும். அதே சமயத்துல அம்பாளுடைய பூஜை பண்ணும்போது நியாசங்கள்லாம் பண்ணும்போது இந்த முத்ரைகள் காட்டுறதும் ஒரு விதமான தந்திரம். யந்திரம் மந்திரம் தந்திரம் சொல்றோம் இல்லையா, அதுல இது ஒரு விதமான தந்திரம். இந்த முத்திரைகள்லாம் காட்டி அம்பாளுக்கு எல்லா விதமான உபசாரங்களையும் நம்ம பண்ணணும். இது எப்படி பண்ணணுங்கிறத நீங்க கத்துக்கணும். சரியான குருமுகமா இதை கத்துக்கணும். இந்த 10 முத்ரா சக்திகளும் முதலாவது சக்கரமான திரைலோக்கிய மோகன சக்கரத்துல முதலாவது ஆவரணத்துல மூன்றாவது ரேகையில இருக்கக்கூடிய முத்ரா சக்திகள். இவ எப்படி இருப்பாங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்தது எப்பவும் சொல்லக்கூடிய ஸ்ரீசக்கர அந்த ஸ்லோகத்தை மறுபடியும் சொல்லிடுறேன். எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மனனம் பண்ணிடுங்க. பிந்து திரிகோண வசுகோண தசார யுக்ம மன்வஸ்ர நாகதல சம்யுத ஷோடசாரம் விருத்தத்ரயஞ்ச தரணி சதனத்ரயஞ்ச ஸ்ரீசக்கரமேத துதிதம் பரதேவதாயாக. பிந்து முக்கோணம், 8 கோணம், 2 10 கோணம், உள்ளே வெளியே 14 கோணம், 8 தளம், 16 தளம், 3 வட்டம், 3 கோட்டு பூப்புறம். இதெல்லாம் சேர்ந்ததுதான் பரமாம்பிகையான லலிதா திரிபுர சுந்தரியோடைய ஸ்ரீசக்கரம். இப்போ நம்ம நம்ம ஆதார சக்கரங்கள்ல இருக்கிற தேவிகளையும் அந்த ஆதார சக்கரங்கள இருக்கக்கூடிய அக்ஷரங்களையும் அதுக்கான அந்த அக்ஷர தேவியோட ஸ்வரூபத்தையும் பார்க்கலாம். அடுத்து நம்ம 9 ஆவரணங்களை இருக்கக்கூடிய அந்த அக்ஷர தேவிகளை பார்த்துருக்கோம்.
நியாசம் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல உடம்புல நம்ம தொடணும் அந்த அக்ஷர தேவியே அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப இந்த தேவிகளுக்கும் நம்ம எங்க தொடணும், நம்ம இந்த தேவிகள் எந்த இடத்துல இருக்கா, அவளுடைய ரூபம் என்னங்கிறத சொல்றேன். விசுத்தியில இருக்கிற தேவிக்கு பேரு டாகினின்னு நமக்கு தெரியும். அவளுடைய வர்ணம் அரக்தம், லேசான சிவப்புன்னு அர்த்தம். தோலுக்கான தேவி, உடல்ல தோலுக்கான தேவி. ஆ முதல் அகா வரை உள்ள அக்ஷரங்கள், அந்த மாதிரி அக்ஷரங்கள் இந்த விசுத்தி அப்படிங்கிற அந்த ஆதார சக்கரத்துல இருக்கா. இதுக்கு ஹம் அந்த தேவியினுடைய ஸ்வரூபத்தை பாருங்க. ஹம் அப்படிங்கிற தேவி ஹம்சவதி தேவி அல்லது ஆத்யாயினி தேவி அப்படின்னு பேர். இந்த விசுத்தியில இருக்கக்கூடிய அந்த அக்ஷரம் ஹம் அப்படிங்கிறது சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசா இருக்கும், ஆகாயம் மாதிரி அது விரிவடையும். இந்த ஹா அப்படின்னு சொல்ற அக்ஷரம் என்ன, விசுத்திங்கிறது ஆகாயம். இந்த டாகினி தேவிங்கிறவோ எங்க இருக்க, இந்த ஹம் அப்படிங்கிற தேவி ஹம்சவதி அல்லது ஆத்யாயினி தேவி. ஆத்யாயினி ஹகாராக்கியா மத்த மாதங்க வாகனா பாட்டலாபா கரைர்தத்தே சிதம் புஜ வரா அபயா. சித அம்புஜம், அதாவது ஒரு கை சின்முத்திரையும் இன்னொரு கையில தாமரையும் வச்சுருக்கா. வரம் அபயம் காட்டக்கூடிய கரங்கள், 4 கரங்கள், யானையில வாகனமாக உடையவள். ஒரு முகம். இந்த தேவிக்கு அத்ரிஸ்தானத்துல இருக்கா. அதாவது இந்த தேவிக்கு அந்த பீட்டேஸ்வரி நாமம் நல்ஹடீஸ்வரின்னு சொல்றது. வெஸ்ட் பெங்கால்ல இருக்க அந்த தேவி நல்ஹடீஸ்வரி அப்படிங்கிறது அவளுடைய பேரு. அம்பாளுடைய தொண்டை குழாய் விண்டு பைப்புன்னு சொல்றான். அந்த கோயில இருக்கிற பண்டாலாம் விண்டு பைப் அப்படின்னு சொல்றான். அம்பாளுடைய தொண்டை குழாய் விழுந்த இடம். இந்த அக்ஷரம் ஹம் அக்ஷரத்தை சொல்லும் போது மகாலட்சுமி புராய நமகான்னு சொல்லி இதயம் முதல் இடது கால் விரல் நுனி வரை தொடரும். நியாசம் பண்ணும்போது இதயம் முதல் இடது கால் விரல் நுனி வரை தொடரும். இது விசுத்திக்கான டாகினி அப்படிங்கிற தேவி. அவள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த ஹம் அப்படிங்கிற அந்த அக்ஷரத்துக்கான தேவியை உங்களுக்கு காட்டியிருக்கேன். அடுத்தது ராகினி தேவி அநாகதத்துல இருக்கா. யம் அநாகதத்துல இருக்கக்கூடிய தேவி. விசுதிக்கு ஒரு தன்மாத்திரை நமக்கு தெரியும், சப்தம். அநாகதத்துல இருக்கிற தேவிக்கு 2 தன்மாத்திரை, சப்தம், ஸ்பர்சம். இந்த அநாகதத்துல இருக்கிற தேவி கா முதல் ஹா வரையான எம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய தேவி எம். ஹம் பார்த்துட்டோம், இப்ப எம் பார்க்கிறோம். எம்ங்கிற தேவியை நம்ம பார்க்கிறோம். எம் அப்படிங்கிற அக்ஷர தேவி. இந்த எக்கார மாத்திருக்கை யசஸ்வினி தேவி அல்லது தீபினி தேவி அப்படிங்கிற பேர் உடையவள். ரத்தத்துக்கு அதிபதி. அவளுடைய வர்ணம் ஷியாமம், கொஞ்சம் கருப்பு. ரத்தமே சில சமயம் எடுக்கும்போது நம்ம உடம்புல இருந்து எடுக்கும்போது நமக்கு தெரியும், கொஞ்சம் சிவப்புல கருப்பு கலந்துருக்கும். இந்த எம் அப்படிங்கிற தேவி மகாலட்சுமி ஸ்ரீசைலத்துல இருக்கா. அம்பாளுடைய பித்தம் விழுந்த இடம். யாக்கேயம் தீபினி தேவி சிம்மஸ்ய அஷ்டபுஜா. 8 கரங்களை உடையவள். சிம்ம வாகனத்துல 8 கரங்களை உடையவள். சூல சாபேஷு பாஷாசி கேட தானா அபயா.
8 கரங்கள்ல 6 கரங்கள் ஆயுதங்களையும் அபயவரத கரங்களையும் உடையவள் இந்த தேவி. இந்த தேவியை ஞாசம் பண்ணும்போது எம் மலையாய நமகான்னு சொல்லி இதயத்தை தொட வேண்டியது. எம் மலையாய நமகான்னு சொல்லிட்டு இதயத்தை தொடணும். அடுத்தது லாகினி தேவி. ரம்ங்கிற அக்ஷரம் மணிப்பூரகம் ரத்தம். இந்த தேவி வந்து வரைக்கும் உள்ள அக்ஷரங்கள் இந்த தேவியை ஆராதிக்கின்றன. மாம்சம், இவளுடைய தாது என்னன்னா மாம்சம். ரத்த வர்ணம், இந்த ரக்தா தேவி அல்லது ரேச்சிகா தேவி, இந்த தேவியோட ரக்கார மாத்திருக்க வந்து ரக்தா தேவி அல்லது ரேச்சிகா தேவின்னு பேரு. மேரு ஸ்ருங்கம், அதாவது பூமிக்கு மத்தியில இருக்கிறது மேரு. அந்த மேரு ஸ்ருங்கத்துல இருக்கிறவோ அம்பாளுடைய கொழுப்பு விழுந்த இடம். அவளுக்கு பேரு அர்த்தநாரியும் பேரு, பீடத்துக்கூட பேரு மேரு. பீட்டேஸ்வரியோட நாமம் அர்த்தநாரி, பீடத்துக்கு நாமம் வந்து மேரு. அக்ஷர மாத்திருக்கா அக்ஷர ரூபிணி வந்து ரக்தா தேவி அல்லது ரேச்சிகா தேவி. ரம் ரூபா ரேச்சிகா ஷியாமா சிம்மஸ்தா லோகிதாம் சுகா பஞ்சாஷ்ட கரைதத்தே தக்ஷவாம கிரமேணசா. 5 முகங்கள் உடையவள் இந்த தேவி. சிம்ம வாகனம் உடையவள். கட்க கேடம் அங்குஷம் கதாம் பாசம் சூலம் பரா அபயான். இந்த ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு இருக்கா. 6 கரங்கள்ல, பாக்கி 2 கரங்கள்ல வரதும் அபயம் காட்டுற, வரமும் அபயமும் காட்டுற. இந்த ரேசிகா தேவிங்கிறவோ லாகினி தேவி மணிப்பூரகத்துல இருக்கா. ஞாசம் பண்ணும்போது, மாத்திருக்கா ஞாசம் பண்ணும்போது ரம் ஸ்ரீசைலாயே நமகான்னு சொல்லி வலது தோள்பட்டையில் தொட வேண்டும். இந்த தேவிக்கு பேரு ரக்தா தேவி அல்லது ரேச்சிகா தேவி. அடுத்தது வம். இந்த வம் அப்படிங்கிற இந்த அக்ஷரத்துக்கு உண்டான தேவி காக்கினி தேவின்னு சொல்றோம். சுவாதிஷ்டானத்துல இருக்கக்கூடிய தேவி. சுவாதிஷ்டானம் பலேருந்து லா வரைக்கும் உண்டான அக்ஷரங்கள் இந்த வம்காரம் இதை சுத்தி இருக்கு. மேதஸ், இதுக்கான தாது வந்து மேதஸ். இந்த வம்கார தேவி வரதா தேவி நாராயணி தேவி அப்படின்னு சொல்றோம். இந்த தேவி மாகேந்திரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கா. புவனேஸ்வரின் பேர். இந்த தேவிக்கு புவனேஸ்வரின் பேரு. வம் வாக்கியா நாராயணி தேவி ஸ்படிகா வாருணாம் சுகா ஸ்புட பத்மாசனா தத்தே பத்மாத்வய வரா அவையா. அம்பாள் வந்து ஸ்படிகம் போல ரொம்ப அழகா இருக்கா. தாமரை பூல உட்கார்ந்துட்டு இருக்கா. 4 கரங்கள், 2 கரங்கள்ல தாமரை, 2 கரங்கள் அவையவர். இந்த தேவி வந்து வம் கிரிவராய நமகான்னு சொல்லி இடது தோள்பட்டையில் தொட வேண்டும். வம் கிரிவராய நமகான்னு சொல்லிட்டு நம்மளுடைய இடது தோள்பட்டையில் தொட வேண்டும். ஏன்னா இந்த ஆதார சக்கரங்கள்லாம் நம்மளுடைய உடம்புலயே இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம உடம்புல எங்கெங்க இருக்குங்கிறத நான் சொல்லி வந்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. இப்போ அடுத்தது லம். சாகினி தேவி மூலாதாரத்துல இருக்கிறோம். 5 முகம் கொண்ட தேவி இவோ. யாரு? இந்த சாகினி தேவிங்கிற அந்த தேவி. இந்த இந்த அக்ஷரம் எதுன்னா லம். வாலேந்து சா வரைக்கும் வ ஷ ஷ ச. அஸ்தி, இந்த தேவிக்கான தாது எதுன்னா அஸ்தி. அஸ்தின்னா எலும்பு.
இந்த லம் அப்படிங்கிற தேவி வந்து லம்போஷ்டி தேவின்னு சொல்றோம், மோகினி தேவி அப்படின்னு சொல்றோம். நாக்கோட நுனி விழுந்த இடம். இந்த தேவிக்கு பேரு ஜுவாலான்னு பேரு, பீட்ட தேவிக்கு பேரு ஜுவாலாமுகின்னு பேரு, தூமாவத்தின்னு பேரு. ஏன்னா ஜுவாலை இருந்தா தூமம், அதாவது புகை இருக்கதான் செய்யும். அதனால இவளுடைய பேரு ஜுவாலாமுகி. தூமாவதி இருக்கிற பீடம் வந்து இருக்கிற இடம் வந்து ஜுவாலாமுகிங்கிற இடம், ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு ஜுவாலாமுகின்னு. அம்பாளுடைய நாக்கு நுனி விழுந்த இடம்னு சொல்றோம். அம்பாளுடைய நாக்கினுடைய நுனி விழுந்த இந்த பீடத்துல மாத்திருக்கா அக்ஷர பீட்டேஸ்வரி வந்து லம் அப்படிங்கிற தேவி. ஜுவாலையை தான் பார்க்கலாம். நம்ம விதவிதமான வர்ணங்களை ஜுவாலையா அம்பாளை தரிசிக்கலாம். அம்பாளுக்கு உருவம் கிடையாது, பிண்டி ரூபம் கூட கிடையாது. ஜுவாலையா பார்க்கலாம். மஞ்சள், சிவப்பு, பச்சை, நீலம் போன்ற வண்ணங்கள்ல ஜுவாலையா அம்பாளை பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான தரிசனமா இருக்கும். ரொம்ப அழகான கோவில், ரொம்ப நல்லா இருக்கும். லாத்மிகா மோகினி தேவி, அவளுக்கு இன்னொரு பேரு மோகினி தேவின்னு பேர். இந்த லக்கார மாத்திருக்கைக்கு லம்போஷ்டின்னு ஒரு பேரு, மோகினி தேவின்னு ஒரு பேரு. லாத்மிகா மோகினி தேவி ஸ்வர்ணாபா கஜசிம்மகா ஷட்புஜம் அங்குஷம் சூலாசி கேடதான அபயான்விதா. அங்குஷம், சூலம், கட்கம், கேடையும் வச்சுட்டு இருக்கா. அப்புறம் அபயபரதம், யானையை வாகனமா கொண்டவள். இந்த தேவியை ஞாசம் பண்ணும்போது லம் மேரவே நமகான்னு சொல்லி கழுத்தோட பின்புறத்துல தொடரும். கழுத்தினுடைய பின்புறத்துல தொடரும். அடுத்தது ஆக்ஞா சக்கரத்துல இருக்கக்கூடிய ஹகினி தேவி. ஹம், சுக்லவர்ணம், ஆறுமுகம். ஹர்ஷ, ஹம்சவதி, க்ஷமாவதி அப்படிங்கிற ரெண்டு அக்ஷர தேவிகள் இங்க இருக்கா. இந்த ஹம் அப்படிங்கிறது மகாலட்சுமி புராயின்னு சொல்லி இதே முதல் இடது கால் விரல் நுனிவரைன்னு ஏற்கனவே நான் முதல்லயே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு விசுத்திய சொல்லும் போதே சொல்லியிருக்கேன். இந்த க்ஷம் சாயா சத்ராய நமகான்னு சொல்லி இதயத்திலிருந்து தலை உச்சி வரை தொடரும். நியாசம் பண்ணும்போது தலை உச்சி வரை தொடரும் இந்த க்ஷம் அப்படிங்கிற தேவிக்கு. இந்த ஹம் அப்படிங்கிற தேவி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நல்ஹாட்டீஸ்வரி. அவளுக்கு ஹம்சவத்தின்னு ஒரு பேர் இருக்கு, ஆத்யாயினி தேவின்னு ஒரு பேர் இருக்கு. ஆத்யாயினி ஹகார ராக்கியா மத்த மாதங்க வாகனா பாட்டலாபா கரைதத்தே சிதம்புஜ வராபயான். சின்முத்ர அம்புஜம் தாமரை வராபயான் கையில வச்சுட்டு இருக்கா இந்த தேவி. நல்ஹடீஸ்வரி, ஏற்கனவே இந்த தேவியை பத்தி நான் சொல்லிட்டேன். அடுத்தது ஷம், க்ஷமாவதி தேவி, யாகினி அப்படின்னு இருக்கிற சகசிராரத்துல இருக்கக்கூடிய தேவி. ஆ முதல் ஷா வரை எல்லா அக்ஷரங்களும் இந்த தேவிக்கான தாது சுக்ல தாது. இந்த க்ஷமாவதி தேவி மாயாமாலினி தேவிங்கிறவோ எங்க இருக்கான்னா உமான்னு பேரு, பிருந்தாவனம் அப்படிங்கிற இடத்துல இருக்கா. பிருந்தாவனத்துல பீட்டேஸ்வரர்களை பார்த்திருக்கேன். ஒண்ணு வந்து பூதேஸ்வர மகாதேவர் கோயில் இருக்கிற உமாதேவி, அம்மாவோட கேசாவரம் இருக்குன்னு சொல்றோம். பூமி கடியில இருக்கா, பூகர்ப்பத்துல இருக்கா. மலையில பார்த்திருக்கோம், குளத்துல பார்த்திருக்கோம், ஜுவாலையா பார்த்திருக்கோம், எல்லாம் பார்த்திருக்கோம் அம்பாள். ஆனா இந்த அம்பாள் வந்து உமாதேவின்னு பேரு. பூதேஸ்வர மகாதேவர் கோவில்ல இருக்க கீழே பூமி கடியில நம்ம இறங்கி படிகள் இறங்கி கீழே போகணும், அந்த இடத்துல உட்காந்துருக்கா இந்த அம்பாள். இந்த பீடத்துக்கு பேர் பிருந்தாவனம்னு சொல்லியிருக்கு. ஆனா பிருந்தாவனத்துல இன்னொரு சக்தி பீடமும் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், காத்தியாயினி தேவின்னு சொல்லிட்டு, அந்த அம்பாளும் இருக்கா. இந்த க்ஷம் மாயாமணி தேவி பஞ்சானனா வரஸ்திதா, 5 முகம், பஞ்சாசிய மரலாதத்தை கட்ட சூழ. இப்ப இவ்வளவு எங்கெங்க என்னது
சகசிராத்துல இருக்கிற தேவி வந்து எல்லா வர்ணம் எல்லா தாதர்களும் சொந்தமா எத்தனையோ மோகங்கள் இருக்க எத்தனையோ தாமரை உட்கார்ந்து இந்த தேவிகள் எல்லாம் உங்களுக்கு காமிச்சாச்சு. இப்ப இந்த ஆதார சக்கரங்கள்ல ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆச்சாரியர் எப்படி நமக்கு சொல்றாருனாக்க மஹிம் மூலாதாரே கமபி மணிப்பூரே குத்தவகம் சொல்றார். மூலாதாரத்துக்கு அப்புறம் மணிப்பூரகத்தை சொல்றார். ஏன்னா மணிப்பூரகத்துல ஜல தத்துவம் இருக்கு. விசுதிக்கு ஒரு தன்மாத்திரை சப்தம், அடுத்தது வந்து 2 தன்மாத்திரை காத்துக்கு, அனாகது, அதுக்கப்புறம் 3 தன்மாத்திரை நெருப்பு, அனாகத்து, அதுக்கு கீழே வந்து மணிப்பூரகம். சுவாதிஷாத்துல மணிப்பூரகத்துல ஜலத்தத்துவம் இருக்கு. அதனால பிருத்திவிக்கு 5 தன்மாத்திரைகள், மணிப்பூரகத்துல ஜலத்துக்கு 4 தன்மாத்திரைகள். சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ருச்சி, 4 தத்துவங்கள் இருக்கு, தன்மாத்திரைகள் இருக்கு. அதனால என்ன பண்றோம்னா மணிப்பூரகத்தை மூலாதாரத்துக்கு அடுத்து சொல்லியிருக்காரு. ஆச்சாரியர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. அதனால சில பேர் அந்த மாதிரியும் இந்த சக்கரங்களோட கிரமத்தை சொல்றா. நம்ம இப்படிதான் ரெண்டு விதம் இருக்கு. ஒண்ணு வந்து சக்கர கிரமம், உடம்புல சக்கரம் எப்படி இருக்கோ அந்த கிரமம் ஒண்ணு. இன்னொன்னு தத்துவ கிரமம். முதல்ல என்ன, சப்தம், அப்புறம் ஸ்பர்ஷம், சப்தம் ஸ்பர்ஷம் 2 தன்மாத்திரை. அதுக்கப்புறம் நெருப்புக்கு சப்தம் ஸ்பர்ஷம், வர்ணம் ரூபம், அதுக்கப்புறம் சப்தம் ஸ்பர்ஷம் வர்ணம். இதுக்கு ஜலத்துக்கு வந்து சப்தம் ஸ்பர்ஷம் வர்ணம் ருச்சி இருக்கு. அதுக்கப்புறம் பூமிக்கு மூலாதாரத்துக்கு கந்தமும் சேர்ந்திருக்கு. 5 தன்மாத்திரைகள் இருக்கு. இத வந்து மூலாதாரத்துக்கு அப்புறம் மணிப்பூரகத்தை சொல்றார் சங்கரர் அவருடைய சௌந்தரிய லகரியில. மகி மூலாதாரே கமபி மணிப்பூரே குத்தவகம் சிதம் சுவாதிஷ்டானம். அதுக்கப்புறம் மணிப்பூரகத்துக்கு அப்புறம் சுவாதிஷ்டானத்தை சொல்றார். நம்ம உடம்புல எப்படி இருக்குன்னா இந்த ஆதார சக்கரங்கள் முதல்ல மூலாதாரம், அப்புறம் சுவாதிஷ்டானம், அதுக்கப்புறம் மணிப்பூரகம். சில இடத்துல இந்த மாதிரி மாறி இருக்கும். அதனால நம்ம அதை பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். சக்கர நிரூபணம்னு ஒரு புஸ்தகத்துல எழுதியிருக்காரு, ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப அழகா சொல்றாரு. அது இந்த மூலாதாரத்துக்கு அப்புறம் உடம்புல சுவாதிஷ்டானம் தானே இருக்கு, அதுக்கு 4 தன்மாத்திரைகள் வச்சுக்கோங்க, மணிப்பூரகத்துக்கு 3 வச்சுக்கோங்க, அவ்வளவுதான்ட்டு. அது ரொம்ப சுலபமா சொல்றாரு அவர். அப்படியும் வச்சுக்கலாம். இல்லைனாக்கா ஆச்சாரியர் சொல்ற மாதிரி மூலாதாரத்துக்கு அப்புறம் மணிப்பூரகம் வரும். இந்த சில இந்த புவனேஸ்வரி நவாவரணத்துல அப்படித்தான் வந்திருக்கு. அது என்ன சொல்றானாக்க, இந்த இது விசுத்தி எப்படி சொல்றானாக்க, ஹம்காராக்கார மூர்த்தியாக அத்தனு தன்வாயா அப்படின்னு சொல்லிட்டு விசுத்தி ஹம்காரம் வந்து கொடுத்து விசுதிக்கு கஷ்டம் இல்லை, அங்க விசுதி ஹம்காரம் வந்து கொடுத்து. அடுத்தது வந்து அநாகத சக்கரம். அநாகத சக்கர நிலையாக புவனபராயாக யம் ரூபாயாக. அநாகத சக்கரத்துல இருக்கிறது யம், அது வந்து சரியா, அதுல பிரச்சனை இல்லை. அடுத்தது ககன நீரய தன்வாய, அது என்னது எது இருக்குன்னா சுவாதிஷ்டம். சுவாதிஷ்டான சக்கரஸ்திதாய அருணாச்சலே சப்ரகடித சக்தியாம். சுவாதிஷ்டானம். அடுத்தது சுவாதிஷ்டானம் வந்துடுத்து அங்க ரமாகாரையான்னு சொல்றோம்.
ராமா ரா. அந்த சுவாதிஷ்டானத்துக்கு அடுத்தது மணிப்பூருக்கு. நம்ம உடம்புல எப்படி இருக்குன்னாக்கா மணிப்பூருக்கு மேல இருக்கு, சுவாதிஷ்டானம் கீழே இருக்கு. ஆனா ஆச்சாரியருடைய அவர் எப்படி சொல்றாரோ அதை எடுத்து அத மாதிரி இந்த இந்த நவவர்ண கீர்த்தனை பண்ணப்பட்டிருக்கு. மணிப்பூரகவாசினி கருணாபுவர்ஷினி கரநேத்ராக்னி சமனி அனங்காங்கதாயினி ஓங்காரரூபிணி. மணிப்பூரகத்துல இருக்கிற ஓங்காரரூபிணி நம்ம கொஞ்சம் மாத்தி பார்த்தோம். மணிப்பூரையும் அனாகத்தையும் மாத்தி பார்த்தோம். இப்ப அடுத்தது வந்து பிருத்வி தத்துவம். பாவியே புவனராகி லவ் ரூபிணி அகில பிருத்திவி தத்துவத்துக்கு நம்ம லவங்கிறத பார்க்கணும். காஜாபு காஞ்சாம் பிருத்வி தேவதாயாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரெண்டு தான் மணிப்பூரகமும் இந்த அனாகதமும் சுவாதிஷ்டானமும் தான் கொஞ்சம் ஒரு இடத்துல மாறி. இது சொல்லும்போது அரசக்கரங்களை நம்ம உடம்புல எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் மறுபடியும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு லலிதா சகஸ்ரநாமத்துல மறுபடியும் சொல்றேன். நீங்க வந்து அம்பாளுடைய சக்கரங்கள் எல்லாம் சொல்லிட்டேன். அம்பாளுடைய ஸ்ரீ சக்கரம் எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு. அம்பாள் வந்து எப்படி வந்து இந்த அக்ஷரத்துல இருக்கா, இந்த அக்ஷரங்களை நம்ம உடம்புல எந்த இடத்துல எப்படி ஞாபகம் பண்ணணும் அதுவும் சொல்லியாச்சு. நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அதாவது இந்த ஒவ்வொரு எழுத்தும், அது உயிர் எழுத்தாலும் சரி மெய்ய எழுத்தா இருந்தாலும் சரி, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒளி கதிர்கள் வந்து அவ வந்து வெளிப்படுத்துறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சம்ஸ்கிருதத்துல இருக்கிற அவ்வளவு எழுத்துக்களுக்கும் உயிர் இருக்கு. அப்புறம் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன், இந்த எழுத்துக்களால செய்யப்பட்ட மந்திரங்கள் எல்லாம் சயின்ஸ். அண்ட் சயின்ஸ் இஸ் கவர்ன்ட் பை சர்டன் லாஸ். அது மாதிரி தான் மந்திரங்களும், தேர் கவர்ன்ட் பை சர்டன் லாஸ். அதை நம்ம புரிஞ்சுட்டு தான் இந்த மந்திரங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், அதை அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ ராங்கிற எழுத்து இருக்கு இல்லையா, அது நெருப்புக்கு சமமானதுன்னு சொல்றோம். ஏன்னா அக்னி தேவனோட பீஜம் எழுத்து. அதனால நம்மளுடைய அதை உச்சரிக்கும் ஒவ்வொரு தடவை ரா உச்சரிக்கும் போதும் நம்முடைய எல்லா விதமான பாவங்களும் எரிஞ்சு போறது அப்படின்னு சொல்லியிருக்கு. மாதாவை நம்ம மாத்திருக்கா வர்ண ரூபிணியாக எல்லா விதமான ஆதார எழுத்துக்கள் ஸ்வரூபமாக நம்ம வந்து அவளை தரிசிக்கிறோம், அவளை நம்ம ஸ்மரிக்கிறோம். அவள் தந்திர சாஸ்திரத்தைப்படி அவளுக்கு 51 அக்ஷரங்கள் இருக்கு. இந்த லம்ஷம் அப்படிங்கிறது 16 ஸ்வரங்கள் இருக்கு, 33 இருக்கு. இது வந்து சக்தி பீடங்களாக இதையே சொல்லும் போதும் 51 சக்தி பீடங்கள் சொல்லுவோம். இதுக்கு வந்து லம் அப்படிங்கிறது பூமி தத்துவம், ஹம்ங்கிறது ஆகாச தத்துவம், யம்ங்கிறது வாயு தத்துவம், ரம்ங்கிறது அக்னி தத்துவம். இதெல்லாம் நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியாச்சு. இந்த அதாவது நம்மளுடைய ரிஷிகள் எல்லாம், விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட் இந்த அக்ஷரங்களை சேர்க்கும்போது நல்ல விஷயங்களை அவ வந்து உண்டாக்கியிருக்கா. கிளீம் அப்படிங்கிற காமராஜர் பிச்சம் இது வந்து எப்படி இது 2 பலன் நம்மளுக்கு கொடுக்கறது. இந்த கிளீம்ங்கிற மந்திரம் அதாவது நம்மளோட ஆசைகள்லாம் நிறைவேற்றுறது, போகம். அதுக்கு பின்னாடி ஆசைகள்லாம் துறக்க செய்யறது யோகம். போகம் யோகம் ரெண்டும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய இந்த அக்ஷரம். ஐம் அப்படின்னு சொல்ற அக்ஷரம் சரஸ்வதிக்கான அக்ஷரம். ஐம் சரஸ்வதியை நமகான்னு சொல்லணும். ஐங்கிறது சரஸ்வதிக்கான நட்சத்திரம். அது வந்து ஞானதாயினின்னு சொல்லியிருக்கு அந்த அக்ஷரத்தை. இதெல்லாம் ஒவ்வொரு அக்ஷரத்தையும் நம்ம வந்து அர்த்தத்தோட படிச்சோம்னா இந்த அக்ஷரங்கள் எல்லாத்துக்குமே
நிறைய அர்த்தங்கள் இருக்கு, நிறைய பலன்கள் இருக்கு. அதை சொல்ற மாதிரி சொன்னாங்க, அது நிறைய பலன். இதை நம்ம புரிஞ்சு, அதனால வந்து நம்ம எதுல அவ எப்பேற்பட்ட நம்மளை சம்ரட்சிக்கிறா, நம்மளுக்கு உயிர் கொடுக்கிறா, நம்மளை சம்ரட்சிக்கிறா. பிரம்மம், பரபிரம்மம். யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபி சம்விஷந்தி தத் தத் பிரம்மோதி அப்படின்னு தைத்திரிய உபனிஷத் சொல்றது. நமக்கு மாத்தான ஒரு நாம இருக்கு இல்லையா, லலிதா சகஸ்ரநாமத்துல, அதுல இதெல்லாம் அடங்கிடுது. மாத்தால எல்லாம் அடங்கிடுது. அம்பாள் சிதக்னி குண்டத்துல இருந்து பூண்டாரு, அதனால அவ அக்னி ஸ்வரூபம், ஞான ஸ்வரூபம். அவ யாராலையும் சிருஷ்டிக்கப்படவில்லை. அவ பரபிரம்மத்தோட அந்த எல்லா பரபிரம்மத்துக்கு எதுவுமே கிடையாது. நிர்குணா, நிராகாரா, நிராகுலா, நிஷ்கலா அப்படின்னு நிறைய நாமங்கள் இருக்கு. எதுவுமே கிடையாது இதுல, எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட அந்த மாதாவை இப்போ நம்ம இந்த திரிஷதியில பார்க்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சில ஸ்லோகங்கள் இந்த நம்ம பார்த்திருக்கிற விஷயங்களுக்கு உண்டான சில ஸ்லோகங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுல இருக்கு, அதாவது இந்த ஸ்லோகங்கள் அபிராமி அந்த அதுலயும் இருக்கு. எப்பவுமே ஒன்னோட ஒண்ணு நீங்க காரிலேட் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். சௌந்தர்ய லகரிலையும் இருக்கு. இப்போ இந்த ஜபோ ஜல்பக சில்பம் சகலமபி முத்ரா விரச்சனா கதிகி பிராதிக்ஷிண்ய கிரமணமசனாத்யாதி விதி பிரணாமக சம்வேஷக சுகமகில ஆத்மார்ப்பண திருஷா சபரியா பரியாயஸ்தவ பவது என்மே விலசிதம். என்னுடைய பூஜை எப்படி இருக்குன்னாக்க, என்னோட பேச்செல்லாம் ஜபம். நான் என்னுடைய கை கால்களில் செய்யக்கூடிய எல்லா விதமான தொழிலும் முத்திரை. நான் நடக்கிறது பிரதட்சணம் உனக்கு, நான் சாப்பிட்றது உனக்கு ஹோமம், படுத்துக்கொள்வது நமஸ்காரம். இது எல்லாமே உன்னுடைய பூஜை முறை அப்படின்னு சொல்லி சங்கரர் சொல்லியிருக்கார். இது அப்படியே நம்மளுடைய பட்டர் என்ன சொல்றாருனாக்க, நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன்மலர்த்தாள் எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே அப்படின்னு அவர் சொல்றார். அடுத்த இன்னொரு ஸ்லோகம் என்ன சொல்றாருனாக்க, இந்த ஸ்ரீ சக்கரத்தை பத்தி ஆச்சாரியார் சொல்றார். சதுர்பிகி ஸ்ரீகண்டைகி சிவயோதிபிகி பஞ்சபிரபி பிரபின்னாபிகி சம்போர் நவபிரவி மூல பிரகிருதிபிகி சதுஷத்வாரிம்ஷத் பசுதல கலாஷ திருவலய திரிரேகாபிகி சார்த்த தவசரண கோணாக பரிணதான்னு சொல்றார். 4 சிவசக்கரம், 5 சக்தி சக்கரம், இது 9 எல்லா விதமான இந்த பிரபஞ்சத்தோடைய எல்லா விதமான காரிய காரணங்களுக்கும் அவதான் மூலம். இதுல 8 தளம், 16 தளம், 3 வட்டம், 3 கோடுகள், இதெல்லாம் கூடி எல்லாம் நிறைய 44 கோணங்களா இருக்கு. திரிகோணம் அஷ்டகோணஞ்ச தசகோணத்வயம் ததா சதுர்தசாரஞ்சி தானி சக்தி சக்கராணி பஞ்சச பிந்து அஷ்டதளம் பிந்து ச அஷ்டதளம் பத்மம் பத்மம் ஷோடச பத்ரகம் சதுரஷ்டஞ்ச சத்வாரி சிவசக்கராணி அனுக்கிரமா. கோணம் 8 கோணம் 2 10 கோணம் 14 கோணம் 5 சக்தி சக்கரம் பிந்து 7 கமலம் 16 கமலம் 4 கோணம் சிவசக்கரங்கள். இது இவ்வளவும் இருக்கு
அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்க. அதை இவர் என்ன சொல்றாருன்னா வெளிநின்ற திரும்பியை பார்த்து என் வெளியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளமும் கரை கண்டது இல்லை கருத்தினுள்ளே தளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என திருவுளமோ ஒளி நின்ற கோலங்கள் ஒன்பதும் மேவி உரைபவளே அப்படின்னு. இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நீங்க காரிலேட் பண்ணிருக்கோம். ஏன்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு சௌந்தரலகரையும் சொல்லி கொடுத்துருக்கேன், அபிராமி அந்தாதியும் சொல்லி கொடுத்துருக்கேன். சிவக சக்தி ஆமக சிதிரத ரவிஹி சீதகணக ஸ்மரோ ஹம்சக சக்ரஸ்ததன் ச பரா மார ஹரஹ அமி ஹ்ரில்லே காவி திஸ்ருபி ரவசானேஷு கடிதா பஜந்தே வர்ணாஸ்தே வஜனனி நாம வயவதா. அதாவது பஞ்சதசாட்சரிய அப்படியே இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்க. இது ரகசியமானதுனால தெளிவா சொல்லாம மறைமுகமா சொல்லியிருக்க. சிவன் அப்படின்னாக்க கா சக்தியே ஆமா ஈ சிதில பஞ்சதசாட்சரியுடைய அந்த 3 கூடமும் கூட்டம் காமராஜர் கூட்டம் மூணு கூட்டத்துடைய அந்த பீஜங்களும் இந்த சுகத்துல வந்தோம். இது மரம் வச்சிருக்காரு. சரி, ஏன்னா இது ரகசியமானது சொல்லக்கூடாது. நாம நம்ம பார்த்துக்கிறோம் கேட்கிறோம். இது ரொம்ப ரகசியமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லாம காப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அச்சில இதுல கூட வந்து நம்ம பார்க்கிறோம், படிக்க புத்தகமா வச்சுருக்கோம். படிக்கிறதுனால நான் சொல்றேன், அவர் ரொம்ப ரகசியமா அதை வச்சிருக்க. அத வந்து இந்த பஞ்சதசாட்சரி இது எல்லா எழுத்தும் ஆகாசம் வாயு அக்னி பிருத்திவி பஞ்சமகாபூதங்களுடைய எல்லாம் அடங்கி இருக்கு. அவர் என்ன சொல்றாங்க, நம்மளுடைய பட்டர் என்று சொல்றாருனாக்கா எல்லாரும் சொல்லியிருக்காரு. பாரும் புனலும் கனலும் எங்காலும் படரி சும்பும் ஊரும் உருகு சுவை ஒளி ஊறு ஒளி ஒன்றுபடச் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவம் உடையார் படையாத தனம் இல்லையே அப்படின்ட்டு. அப்புறம் எத்தனை தாமரைகள் இருக்கு இந்த ஆதார சக்கரங்கள்ங்கிறத அவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. அருணாம்பயத்தும் என் சித்தாம்பயத்தும் அமர்ந்திருக்கும் தனாம்பயமும் நல்லாள்கை சேர் நயன கருணாம்பயமும் பதாம்பயமும் கராம்பயமும் சரணாம்பயமும் அல்லா கண்டிலேன் ஒரு தஞ்சம் அப்படின்னு சொல்லி. பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும் போகம் செய்யும் அருளே. போகத்தெல்லாம் நீதான் கொடுத்த எங்களுக்கு ஒரு மயம் உண்டாக்குற. மருளில் வரும் தெருளே, அந்த ஒரு மயக்கத்துல வரக்கூடிய அந்த ஞானம் என் மனத்து வஞ்சத்து இருளேதும் இன்றி ஒளிவெளியாகி இருக்கும் முந்தன் அருளியது அறிகின்றேனே அம்புதாயனத்து அம்புயாதனத்து அம்பிகையே. தாமரையில இருக்கக்கூடிய அம்பிகையே, என்னோட சகசரத்துல இருக்கிற தாயே அப்படின்னு அவரும் சொல்றார். அதனால்தானே அவர் வெளிச்சத்தை பார்த்துட்டு இருந்தார். இருளேது ஒளி வெளியாக இருக்கும். ஒளி எல்லா இடத்துலயும் ஒளி இருந்தது. அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிட்டார். அவ்வளவா யார் யார் வழிபட்டாங்கிறதையும் சொல்லியிருக்கார் அவர். ஆதித்தன் நம்புலி அங்கி குபேரன் அமரர்தங்கோன் பொதிகமன் புராரி முராரி பொதியமி ஆதி புருபடி கந்தன் கரவதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் ஒருவர் தையலியே. அதுக்கெல்லாம் கணக்கு கிடையாது. ரொம்ப பேர் இருக்கா, நிறைய பேர் இருக்கா. கொஞ்சம் 12 பேர் மட்டும் முக்கியமா சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற. கடைசியில என்ன சொல்லிட்டாருனாக்க, உடையாளை ஒல்கு செம்பட்டுடையாளை ஒளிமதில் செஞ்சடையாளை வஞ்சகர் நெஞ்சையாளை தயங்கும் இடையாளை எங்கள் பெம்மானிடையாளை இங்கு என்னை இனி படையாளை அவளோடு சேர்ந்தாச்சு. தாய்ஜ பதவி கடக்க போறது எனக்கு, உங்களையும் படையாவனும் பார்த்திருமே அப்படின்னு சொல்றாரு. இப்படி நம்ம வந்து என்னென்ன படிச்சிருக்கோமோ அதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு நம்ம வந்து வச்சு பார்க்கும்பொழுது
ஒவ்வொருத்தர் என்ன சொல்லியிருக்காரு, சக்கரத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, அம்பாளுடைய ஸ்ரீரத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கு, நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஆராய்ச்சிக்கரங்களை பத்தி என்ன சொல்லியிருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் இன்னும் நம்மளுடைய அறிவு கொஞ்சம் விரிவடையும். இன்னைக்கு நம்ம இதோட நிறுத்திக்கிறோம். அடுத்த வகுப்புல தியான ஸ்லோகத்தோட நம்ம திருஷ்டியை ஆரம்பிக்கலாம்.